சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். இப்போது 1936ஆம் ஆண்டு வெளியான மனோஹரா திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். மனோஹரா என்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து டாக்டர் கலைஞர் அவர்கள் வசனத்தில் வெற்றி பெற்ற படம்தான் நமது நினைவுக்கு வரும். அது 1954ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. இப்போது 1936ஆம் ஆண்டு வெளியான மனோஹரா திரைப்படத்தினை பற்றி பார்ப்போம். இது ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற நாடகம். இதனை எழுதியவர் நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்தனார் அவர்கள். இதை நூல் வடிவாக அவர் 1907ஆம் ஆண்டு எழுதியிருக்கிறார். அது அப்போது அச்சிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே மனோஹரா நாடகம் 1895ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 2000 முறைகளுக்கு மேல் மேடை ஏறிய நாடகம் என்பது வியப்பிலும் வியப்பாகும். நமது இந்தியாவை தாண்டி ரங்கூனிலும் கூட 500 தடவைக்கு மேல் மேடையை கண்டது இந்த மனோஹரா நாடகம். நாடக வானில் உச்சத்தில் இருந்த பம்மல் சம்பந்தனாரை சந்தித்த பாரத் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் மனோஹராவை படமாக்க தீவிரமாக முயற்சி செய்து அவரின் அனுமதியுடன் படத்தை எடுத்தது. படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இப்படத்தை இயக்கியவர் வட இந்திய இயக்குனரான அரல்கா காபூலி சாகிப் என்பவர் ஆவார். வசனத்தை பம்மல் சம்பந்தனார் எழுதியதுடன் முக்கிய வேடத்திலும் நடித்தார். இவருடன் இப்படத்தில் நடித்தவர்கள் வி.ஏ.டி. செல்வம், கே.ஆர். சாரதம்மாள், பி.ஜி. வெங்கடேசன், கே.டி. ருக்மணி, டி.எம். கமலவேணி ஆகியோர் நடித்த மனோஹரா 17,000 அடியில் எடுக்கப்பட்டு 4/3/1936 அன்று வெளியாகி இருக்கின்றது. நாடகமாகவே இந்த மனோஹரா அன்றைய மக்களுக்கு பரிச்சயமானதால் படத்திலும் பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாகவே தகவல்கள் இருந்தாலும் காணாமல் போன படங்களில் இதுவும் ஒன்று என்றே சொல்லப்படுகிறது. இதை மீண்டும் உயிர் பெறச் செய்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களையே சாரும். மீண்டும் இப்படம் 1954ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டு மாபெரும் வெற்றி அடைந்ததை உலகம் அறியும். அப்போது நாம் அந்த விஷயங்களை பற்றி விரிவாக பேசுவோம். இனி இதே 1936ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.